அடுத்த செய்தியாக, பொதுவாகவே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நலத்திட்டங்களை அறிவிக்கிறாங்களாலோ, இல்லை ஏதோ ரோடு போடுறாங்களாலோ, இல்லை எந்த இதுவாக இருந்தாலுமே டெண்டர் விட்டு ஓப்பன் தளத்தில் டெண்டர் விட்டு அதில் யார் குறைவாக கேட்கிறார்களோ அவர்களுக்கு வழங்குவது தான் முறையாக பின்பற்றப்படுவது. இது 2018-20 காலகட்டங்களில் ஆர்ஓ அப்படிங்கக்கூடிய அந்த வாட்டர் பியூரிஃபையர் அது போடுவதற்கான டெண்டர் இல்லாமலேயே அதிக விலை கொடுத்து வாங்கி போட்டிருப்பதாக ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு. வேலூர், ஈரோடு மாவட்டங்களில் இது நடைபெற்றிருக்கிறதுன்னு பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கேக் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ வசதியாக என்ன சொல்லுவாங்க பாருங்கள், அந்த நேரத்தில் அதிமுக அதை பங்காளியை சொல்லுவாங்க, அதிமுக ஆட்சியில் தானே இது நடந்திருக்கு அப்படின்னு. இவங்கெல்லாம் பெரிய யோசிச்சர் மாதிரி இவங்க அவங்கள சொல்லுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம் சமீபத்தில் ஒரு வாரத்திற்கு முன்னால் குரோம்பேட்டை, பல்லாவரம் இந்த பகுதியெல்லாம் மிகப்பெரிய வெள்ளம், தண்ணி சூழ்ந்திருந்தது. இன்னும் இப்போ சொன்னால் அங்கே பல்லாவரம் பகுதியில், குரோம்பேட் பகுதியில் கழிவு நீர்லாம் சேர்ந்து, குடிநீரோடு சேர்ந்து 3 பேர் இறந்து போனாங்க. அது இப்போது வரைக்கும் என்ன ரீசன் கூட அவங்க சொல்லலை. இது தண்ணியில் அப்படி கலந்துருந்தால் 300 பேருக்கும் மேலே பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு புது அறிவியல் பூர்வமாக விளக்கம்லாம் அமைச்சர் சொன்னார். அப்போ அவர் சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறது மாதிரி அவர் இப்போ நீங்கள் முறையாக ட்ரைனேஜ் கிளீனிங்லாம் பண்ணலை, தூர்வாரும் பணியெல்லாம் பண்ணியிருந்தால் இப்படியெல்லாம் தண்ணி இருந்திருக்காது, சீவேஜும் இந்த குடி தண்ணீரும் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பத்திரிக்கைக்காரர்கள் கேட்க ஆரம்பித்தோடனே, நீ தானே அந்த ப்ளீச்சிங் பவுடரை பற்றியெல்லாம் பேசினவன் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே அமைச்சர் வருகிறார் என்று சொல்லி தாம்பரம் பகுதியில், அந்த சேலையூர் இந்த பகுதியில் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, அந்த ப்ளீச்சிங் போடுறதுக்கு முதல்ல மைதா மாவு போட்டிருந்தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இவர் இப்போ என்ன கேட்குற, மைதா மாவு என்ன ரேட்டு, ப்ளீச்சிங் பவுடர் என்ன ரேட்டுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒன்று. அந்த ரேட்டு அவர் சொன்னதுமே தப்பு. ஆனால் அந்த பத்திரிகையாளர் ரொம்ப சுருடாக ஒன்று கேட்டார், அது எப்படி 55 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை எங்கே எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா, இல்லை எங்கே எவ்வளோ தேவையோ அங்கே அவ்வளோ வாங்கியிருப்பாங்க அப்படின்னு. 55 ரூபா ரேட்டுக்கு எப்படி நீங்கள் கவர்மெண்ட் பர்ச்சேஸில் எப்படி 55 ரூபா ரேட்டுக்கு ப்ளீச்சிங் போட்டுருவாங்க நீங்கள் அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு பிறகு பதில் சொல்ல முடியல. ஆனால் பக்கத்தில் இருக்கிற சொல்கிறார், இது கமிஷனர் பதில் சொல்லுவார் அப்படின்னு அவர் சொல்கிறார். யாருன்னா இந்த கருணாநிதிங்கிறவர் சொல்கிறார். இந்த கருணாநிதி யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவருடைய பையனும் மருமகளும் தான் அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வீட்டில் வேலைக்கு செய்த பொண்ணை கொடுமைப்படுத்தினார்கள்னு சொல்லிட்டு இப்போ சிறையில் கூட இருக்காங்க. ஜாமீனில் வந்துட்டாங்கன்னு தெரியல, பாதிக்கப்பட. ஸோ அவர் சொல்கிறார், கமிஷனர் பதில் சொல்கிறார். சரி, இவங்க இந்த ப்ளீச்சிங் பவுடர், இந்த கிளீனிங், இந்த விஷயத்துலலாம் இவங்க ஊழலே செய்ய மாட்டாங்க அப்படின்னா, நமக்கு அடுத்தவே ஒரு பிரசிடென்சி இருக்குது. திருநெல்வேலியில் கொரோனா காலகட்டத்துக்கு அடுத்து இது பண்ணாங்க, பர்ச்சேஸ் பண்ணாங்க, வாங்கினது கம்மி, ஆனால் 55 லட்சம் ரூபாய்க்கு பில்லிங் வந்தது. நான் அந்த லீவில் போன அவங்க ரெவென்யூ தாசில்தார் நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த கலெக்டரை வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த கலெக்டர் போகிறதுக்கு முன்னால் இந்த அம்மாவையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறார். ஏன்னா அவருக்கு அந்த நேரம் பவர் இல்லை. அப்படி இருந்தால் கூட முதல் நாள் இந்த அம்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறோம். காரணம் இந்த அம்மா சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதே ஸ்ரீ டிவியில் பேசியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆர்ஓ பங்காளி ஆட்சியில் இது நடந்திருக்கு. ஆனால் இந்த அரசு இதுலேருந்து எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். பிஜிஆர் அது குறித்து அண்ணாமலை பேசியிருக்கு. அவர் மீது மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு என்ன ஆச்சு அப்படின்னு, ஏன் இதை ப்ரொசீட் பண்ணலை திரும்ப அப்படிங்கிறத பார்க்குறோம். டிரான்ஸ்ஃபார்மில் அவங்க எவ்வளவு கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அறப்போர் இயக்கம் பலமுறை இங்கே சொல்லியிருக்குது. அது பங்காளி ஆட்சியிலையும் நடந்திருக்கு, இந்த ஆட்சியிலையும் நடந்திருக்கிறதுன்னு ஒன்று. நிலக்கரி வாங்கினதில் எந்த அளவுக்கு கோல் வாங்கினதில் இருக்குது. திடீர்னு பார்த்தா 100 டன் நிலக்கரியை காணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொன்னார். அது இப்போ எங்கே இருக்குது, போர்ட்டில் இருக்கா இல்லையான்னு பலமுறை கேட்டாச்சு, அதற்கு பதில் இல்லை. ஆவின் ஸ்வீட்ஸ் அது வாங்கிறதுல அப்போ ராஜகண்ணப்பன் இருந்தப்போ அந்த டெண்டர் குறித்து என்னன்னு கேட்டது. ஹெல்த் மிக்ஸ் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கறதுல ஏன் ஆவின்லேருந்து பர்ச்சேஸ், வெளியிலேருந்து ஏன் வாங்குறீங்க, அது என்ன ரேட்டு அண்ணாமலை கேள்வி கேட்டார். டெண்டர் விஷயம்தான் அதுவும். பருப்பு டெண்டர், அந்த கம்பெனி பிளாக் லிஸ்ட்டில் ஏன் சேர்க்கலை ஏன்னா இவங்க ஏற்கனவே ரேஷன் பொருட்கள் தொகுப்பு இது கொடுத்து பொங்கல் பரிசு கொடுத்ததுல அது எவ்வளவு ஊழல் பண்ணாங்க, அது சப்ஸ்டாண்டர்டாக கொடுத்தாங்க அப்படின்னு, அதில் தான் பூச்சி இருந்ததுன்னு சொல்லி அவரை கைது செய்ய போய் அவர் மகன் தற்கொலை செய்து கொண்ட அது ஒரு விவகாரம். இது போல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய கருப்பனுடைய பிஏவே இதில்
டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ண அவருக்கு கிடைச்சிருச்சு எனக்கு எனக்குலன்னு ஒருத்தர் ரெகுலராக அந்த சாலை பணியெல்லாம் மேற்கொள்வார் ஒரு கேஸ் போட்டார் அந்த தகவல் கான்ட்ராக்ட் கேஸ் போட்ட அந்த தகவலையும் நம்ம பார்த்துருக்குறோம். இது போல இந்த ஆட்சியிலையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலையும் இந்த டெண்டர் அப்படிங்கிறதுல என்னென்ன கூத்தெல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மாதிரி மினிமம் 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒரு டெண்டர்னா, L1 L2 L3. இல்லை L1 யார் லோயஸ்ட் கொட்டேஷன் கொடுத்துனா அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் இதை எப்படி இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பண்ணனா ஒரே மாதிரி அந்த ப்ரைஸ் கோட் பண்ணதில் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அந்த விஷயங்கள் எல்லாம் கூட அறப்போர் இயக்கம் வெளிக்கொண்டு வருகிறது. ஆகவே பங்காளி கட்சியாக இருந்தாலும் சரி, திராவிட மாடலாக இருந்தாலும் சரி, அதாவது எந்த ஒரு அரசு நிர்வாகத்தை எப்படி ஷுரூடாக ஒரு சயின்டிஃபிக்காக ஊழல் செய்யணும். ஏன்னா மக்கள் காசு இவங்க வாங்கினது என்ன ரேட், அது உண்மையான அதோடைய ரேட் என்ன, இவங்க எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்க அப்படிங்கிறதான் பார்க்கும் பொழுது எல்லாத்துலேயும் காசு பார்க்கணும் அப்படிங்கிறது. சரி, அது மட்டும் இல்லை, சரி காசு கொடுத்து வாங்கினா அது எவ்வளவு சப்ஸ்டாண்டர்டாக இவங்க அதில் லஞ்சம் வாங்குறாங்கிறப்ப சப்ளை ஆகக்கூடிய பொருள் சப்ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படிங்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால் இதே செய்திகள் சிந்தனை பேசியிருக்கோம். எவ்வளவு ஷார்ட் எக்ஸ்பைரி ட்ரக்ஸ் வந்திருக்கு, அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உபகரணங்கள் மெடிக்கல் உபகரணங்கள் அது தேவையில்லையோ கிடங்குல அதிகமாக இருக்குது, அதை யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயம். காரணம் என்னென்னா மெயின்டெனன்ஸ் ரெகுலராக பண்ணணும், ப்ரொக்யூர்மெண்ட் எவ்வளோ பண்ணணும், எது அதிகமாக தேவைப்படுகிறதுங்கிறது இந்த கோஆர்டினேஷன் இல்லாதனால பல நஷ்டம் இந்த அரசுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை வச்சு அதை பேஸ் பண்ணி கூட நம்ம செய்திகள் சிந்தனைகளை நம்பி நாராயணன் அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் கூட பேசியிருக்கோம். ஆகவே இந்த அரசு நிர்வாகம் மக்களுடைய பணத்தை சுரண்டக்கூடியதில் தான் அதிகமாக முன்னுரிமை காட்டுகிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி தெரியும்.